குக்கு மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் திரு விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஹிட்லர். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு படை வீரன் மற்றும் வானம் கொட்டட்டும் படத்தினுடைய இயக்குனர் திரு தனசேகரன் அவர். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்ருக்கு, ஒரு வில்லேஜ் சீனு. அதில் வந்து ஆற்றை கடந்து சில பெண்கள் வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கயிறு மட்டும்தான் இருக்குது. ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு, அதாவது ரெண்டு கரையில் வந்து அந்த கயிறு கட்டப்பட்டிருக்கு. அந்த கயிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது மழை வெள்ளம் அதிகமாகி அவங்க அதில் மூழ்கியும் போயிடுறாங்க. அப்படி மூழ்கும்போது அங்கே ஃப்ரீஸ் பண்ணி படத்தோட டைட்டில் வருது. அங்கே கட் பண்ணோன்னா அடுத்த சீன் வந்து சென்னையில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதிலே புரிஞ்சு போகுது இது வந்து ஏதோ ஃப்ளாஷ்பேக்கில் மறுபடியும் இந்த சீனை பற்றி பேச போகிறாங்க அப்படின்றது. அடுத்த சீனில் ஹீரோ என்ட்ரி வந்து ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். சம்மந்தமே இல்லாத ஒரு பக்கத்து டீ கடையிலேருந்து யாரோ ஒருத்தர் பாட்டு பாடுறாரு. அதுதான் இன்ட்ரோ சாங். இதெல்லாம் வந்து கமர்ஷியல் ஃபில்மு, இப்படி தான் நம்ம எதிர்பார்க்கணும். அதனால் ரொம்ப ஒரு ஃபார்முலா ஓரியன்டான ஸ்கிரிப்டு தான் அப்படின்ற மாதிரி அங்கேயே ஓப்பனிங்லேயே அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. ஒரு மனுஷனை நம்பி அவன் பின்னாடி நிற்கிற கூட்டம். ஹீரோயின் என்ட்ரி ஆகி கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹீரோ வந்து அடுத்தடுத்த இடத்துல ஹீரோயினை வந்து மீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க வீட்டுக்கே போயிடுறாரு. அடுத்த சீன்ஸ் நகர்ந்து போகிறப்பவே வந்து ஹீரோவுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்றாங்க. இப்படி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அடுத்த சீன்லேயே வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ண அடுத்த சீன்லேயே ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, எப்போ என் வீட்டில் வந்து பேச போகிற அப்படின்னு. படத்துலேயே கூட ஒரு டயலாக் இருக்குது, ஏன் நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி. சரி, இது படம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகணும்ல, த்ரில்லர் ஃபில்மு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் நிறைய பேரலல் ஹேப்பனிங்ஸ் இருக்குது இந்த படத்தில். வந்து இந்த பக்கம் ஒரு விஷயம், அந்த பக்கம் விஷயம், இன்னொரு விஷயம் அப்படிமா. இதில் வந்து விவேக் பிரசனாவுடைய கேரக்டர் ஒன்று வரும். ட்ரெயினில் இவங்கெல்லாம் போகும்போது அந்த கேரக்டர் வந்து ஒரு பர்ஸை வந்து தொலைச்சிரும்னு சொல்கிறத விட யாரோ திருடிட்டாங்க அப்படின்னோடனே யார் திருடிட்டாங்கன்னு கண்டுபிடிக்க போவாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல கட்டு. ஸோ நமக்கு அது புரிஞ்சு போயிடும். அதாவது ஏதோ ஒரு சஸ்பென்ஸை வந்து நமக்கு ரிவீல் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காங்க, அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காத்துட்ருக்காங்க அப்படின்றதும் கிளியராக புரியும். இப்போ அடுத்த சீனில் சரண்ராஜ் சாரோட கேரக்டர், அவர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிக்க வந்திருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து அவருடைய கேரக்டர் வந்து ஒரு ஊழல் பண்ணக்கூடிய ஒரு பொதுப்பணித்துறையுடைய அமைச்சராக வர்றார். இந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இவ்வளோ ஊழல் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றதுனால எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மறுபடியும் வரணும். அவர் ஜெயிச்சு வந்துட்டாக்கா அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால எப்படியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து பணப்பட்டுவாடா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவர் கொள்ளையடிச்ச பணத்தை பூராத்தையும் எங்கெங்கேயோ இருந்து ஒரு 100 கோடி 200 கோடி இப்படிமா எடுத்து கொடுக்குறாங்க. இது ரொம்பலாம் கஷ்டப்படலை. ஒரு 4 பேர் கொண்ட குழு இதை வந்து ட்ரெயின்லேயே இல்லை ஆட்டோலையோ வச்சு மொத்தமாக ஒரு 100 கோடி 120 கோடி 150 கோடின்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி போகிறவங்கள யாரோ கொலை பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை பூராத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இதுதான் கதை. இதில் வந்து முக்கியமான விஷயம் யார் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இதை கண்டுபிடிக்கிற ஆஃபீஸராக வர்றவர் வந்து கௌதம் மேனன். அவர் வந்து கொள்ளையடிக்கிறவங்களை பற்றி பெருசாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நடந்த கொலைகளை பற்றி கண்டுபிடிக்கிறது தான் அவருடைய ஐடியா. ஜெயிச்சு காட்டுறேன், அதுக்கு எத்தனை கோடி செலவானாலும் சரி. ஏன்னா இப்போ இதெல்லாம் பிளாக் மணி. ஸோ இதை பற்றி யாரும் ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவர் நேரில் போய் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் அவர் ஒன்றும் பெருசாக கண்டுக்கலை. அடுத்த கட்டமாக எப்படி மூவ் ஆகுது அப்படின்னாக்கா, இந்த சரண்ராஜ் சாரோட கேரக்டர் வந்து இத்தனை பேரை வச்சுட்டு இந்த பணத்தை பூராத்தையும் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும், அந்த 4 பேருக்கு தான் தெரியும். அந்த 4 பேரை பிடிச்சி கேட்டோம்னாலே முடிஞ்சு போயிட போகுது. யாரா எங்ககிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிங்க அப்படின்னு. இதில் யார் இந்த கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற சஸ்பென்ஸ் வந்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அதையும் அங்கேயே ரிவீல் பண்ணிடுறாங்க. இன்ஃபேக்ட் கௌதம் மேனனே வந்து இவங்கக்கிட்ட ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இந்த பணத்தை பூராத்தையும் கொள்ளையடித்ததும் கொலை பண்ணதும் ஹீரோ தான் அப்படின்றத அங்கேயே ரிவீலும் பண்ணிடுறாரு. ரிவீல் பண்ண அடுத்த நிமிஷமே
நீ தான் வந்து அதை வந்து உண்மையாக உறுதிப்படுத்துறதுக்கெலாம் சொல்லணும் அப்படின்னும் சொல்கிறாரு. இதோட முக்கியம் என்னென்னா, ஆனால் அவன்கிட்ட ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்குது அப்படின்னு அவரும் கண்டுபிடிக்கிறாராம். சார், ஒருவேளை நம்ம தப்பான ஆளை ஃபாலோ பண்ணுறோமோ? ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆளை ஃபாலோ பண்ணுறோம். என்ன நியாயமான காரணன்றதை ரிவீல் பண்ணால் அது ஒன்றும் ரிவீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஏன்னா சுதாகர் கோபி உடைய பரிதாபங்கள் மாதிரி சுதாகர் வந்து எப்படி கோபிக்கு வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாரோ, அது மாதிரி இவங்க வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு ஒரு சஸ்பென்ஸை வந்து கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. துப்பாக்கி வச்ச ஒருத்தர் 3 பேரை சுட்டு கொண்டிருக்கான். இந்த படத்தில் வந்து ஒரு சாங் ஒன்று இருக்குது, ரிங்கு சக்கா அப்படின்னு ஒரு சாங்கு. அது கேட்கும்போது லட்டுப்பட்டு அப்படின்னு ஒரு ஹிந்தி சாங் ஒன்று இருக்குது, பாஜிராவ் மஸ்தானி படத்தில் வரும். அந்த படத்துடைய சாங் மாதிரியே இருக்குது. அது தெரில, பார்த்துக்கோங்க. அப்புறம் இது நான் படம் முடித்து வெளில வரும்போது என்னோடய நண்பர் சொன்னார், இந்த படத்துடைய கதை வந்து பார்த்தியா எவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க, இதை வந்து சங்கர் சார் மாதிரி டைரக்டர்கிட்ட கொடுத்தா பிரமாதமாக எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை வந்து இன்னும் பொருள் செலவில் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னார். நானும் சொன்னேன், ஜென்டில்மேன் மாதிரியே இருந்திருக்குமோ அப்படின்னு. தெரில, ஒருவேளை எனக்கு அப்படி தோணியிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, வாட்ச் பண்ணலாம், நாட் பேட்.